ஊஞ்சலூர் ராமாயம்மா ஜீவரத்னம் என்னும் யூ.ஆர். ஜீவரத்னம் அவர்கள் இளம் வயதிலேயே நன்றாக பாடும் திறனை கொண்டவர். இளம் வயதிலேயே நாடக சபாக்களில் நடித்து அனுபவத்தை பெற்று 1937ஆம் ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் தனது 10வது வயதில் சதி அகல்யா என்ற திரைப்படத்தில் தேவலோகத்து தேவமகளாக அறிமுகமானார். பிறகு சிறு சிறு வேடங்களில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் பல படங்களில் நடித்தார். அதன் பிறகு 1941ஆம் ஆண்டு வெளியான பக்த கௌரி என்னும் திரைப்படத்தில் முதலாக கதாநாயகியாக நடித்து அறிமுகமானார். அழகான குரல் வளத்தை கொண்ட இவருக்கு இசைக்குயில் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இந்த பக்த கௌரி திரைப்படத்தில் சிவபக்தையாக நடித்தார். தனது மாமியாரின் இஷ்ட தெய்வமான விஷ்ணுவை வணங்காமல் அவரிடம் பல கொடுமைகளை அனுபவித்த பிறகும் சிவனை வணங்கும் சிவபக்தையாக நடித்து அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்திழுத்தார். இந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகையானார்.